Happy morning children. In this video we are going to see 6th standard bridge course module day 4 topic preposition. Learning outcomes parunga. To restate the concept of preposition, to recognize the meaning of preposition in sentences, to use preposition in speech and writing. Day 3 topic la pronoun க்கு பதிலா preposition இதேவே தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக ப்ரிப்போஷன் கிடையாது, அதை அடிச்சுட்டு ப்ரொனவுன் மாற்றிக்கோங்க. ஓகே, டீச்சர் ஆக்டிவிட்டியில் பாருங்கள். மோட்டிவேஷன். டீச்சர் ட்ராஸ் த ப்ரிப்போஷன் கிரிட் ஆன் த போர்ட். டீச்சர் இன்வைட்ஸ் ஈச் சைல்டு டு ஃபைண்ட் அவுட் த ஹிடன் ப்ரிப்போஷன் இன் திஸ் கிரிட். ஸோ இதில் வந்து ப்ரிப்போஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணோம். இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் இருக்குது, கண்டுபிடிக்க பாருங்கள். இந்த பிலோவே வந்து டபிள்யூ வந்து இப்படி கீழே வரைக்கும் வந்திருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள். சின்ஸ் இருக்கா, ஃப்ரம், டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இதையும் வந்து போட்டுக்கோங்க. அது போக வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தென் the teacher list out the prepositions from the grid and explain the concept of preposition. ஸோ அங்கே இருக்கிறதையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Introduction. What is a preposition? A preposition is a word that indicates the relationship between noun and other words of sentences. அதாவது ரிலேஷன்ஷிப், நவுனுக்கும் மித்த வேர்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ப்ரிப்போஷனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். To the office, on the table, about myself, in a few minutes, at my place, etc. ஸோ எந்த இடம், எந்த நேரத்தில், இந்த மாதிரியெல்லாம் சொல்லும். சரியா, அதுதான் வந்து ப்ரிப்போஷன். அதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹியர், டு, ஆன், அபவுட், இன், அட், இது எல்லாமே என்னது தான், ப்ரிப்போஷன்ஸ் தான். அதில் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது ஹியரெல்லாம் கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஹியர் யாராக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டைம் ப்ரிப்போஷன்ஸ் வந்து நம்ம நிறையா பக்கம் யூஸ் பண்ணுவோம். அட், ஆன், இன், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இன் அ சென்டென்ஸ். First one, he is at home. He is at home. At அப்படின்னா ஸ்மால் டைமிங், பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம், கொஞ்சம் நேரம். அப்போ at home. இப்போ வீட்டில் இருக்காங்க. Then next one, are you waiting for me? எனக்காக வெயிட் பண்ணுறியா? Third one, I wear new dress on my birthday. On my birthdayனா ஒரு நாள் அளவுக்கு இருக்கக்கூடிய டைம்க்கெல்லாம் நம்ம என்ன போடணும், on போடணும். Moreover, prepositions are used in the sentences to indicate a location, direction, time, or sometimes to introduce an object. ஸோ அது போக வேறு என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் ஆனுடைய ஒர்க் என்ன, refers to the surface of something அப்படின்னா எந்த இடம் அப்படின்னு சொல்கிறது. I kept the book on the table. டேபிளுக்கு மேலே புத்தகத்தை வச்சுருந்தேன், அந்த இடத்துல ஆனுங்கிறது மேலே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தருது. தென் ஆன் ஸ்பெசிஃபைஸ் டேஸ் அண்டு டேட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல மேலே, அதே மாதிரி தான் ஆன் மை பர்த்டேன்னு சொன்ன மாதிரி தான் ஐ வில் கம் ஆன் ஃப்ரைடே, ஒரு நாள் அளவுக்கு டைம். பிரித்திகா வாஸ் பார்ன் ஆன் November 13, இதுவும் வந்து ஒரு நாள். ஸோ ஆன் போடுறோம். தென் ஆன் ரெஃபர்ஸ் டிவி ஆர் அதர் டிவைசஸ். ஸோ அதர் டிவைசஸ் பொருட்கள், மின்சாதனங்கள், அந்த மாதிரி சாதனங்களுக்கு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ஷீ இஸ் ஆன் த ஃபோன். மை ஃபேவரட் மூவி இஸ் ஆன் டிவி நவ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆன் சொல்கிறோம். தென் ஆன் ரெஃபர்ஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பாருங்கள், பிரியா கீப்ஸ் வியரிங் ஹர் வாட்ச் ஆன் ஹர் ஹேண்ட். ஸோ பார்ட் ஆஃப் த பாடியில் சொல்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனோட யூசேஜ் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். தென் அட் பாருங்கள், டு இண்டிகேட் அ பிளேஸ், இதுவும் இடத்தை குறிக்குது. ஃபஸ்ட்டு, தேர் ஆர் அ குட் நம்பர் ஆஃப் பீப்புள் அட் த பார்க். இப்போ பார்க்கில் இருக்காங்க. ஸோ அட் த பார்க். செகண்ட் ஒன், அட் ரெஃபர்ஸ் திங்ஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறது. ஹீ இஸ் அட் த டாப் ஆஃப் த கிளாஸ். அதாவது இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, அட் டு இண்டிகேட் த பாயிண்ட் ஆஃப் டைம். டைம் சொல்கிறது குட்டி டைம், அதான் பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறது. பீரியட் ஆஃப் டைம் இல்லை. பீரியட் ஆஃப் டைம்னா கொஞ்சம் நேரம், பாயிண்ட் ஆஃப் டைம்னா ஒரு குறிப்பிட்ட டைம். ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் அட் 10 o'clock. Then at refers holidays without days.
என்னென்னு பாருங்கள். ஈஸ்டர், நியூ இயர், டைமில் பாருங்கள் நூன், மிட்நைட், 10 AM, we slept at 10 PM, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறது. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு இன் பாருங்கள் டு இண்டிகேட் அ லொக்கேஷன். we are in our native place. ஒரு லொக்கேஷனை நம்ம சொல்கிறப்போ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்? இந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு லொக்கேஷன் சொல்கிறப்போ நம்ம தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இன் ஸ்பெசிஃபிக் டே, மந்த்து, செஷன் அண்ட் இயர், சீசன், இது எல்லாமே எதில் தான் வரும்? இன்ல தான் வரும். ஐ ப்ரிஃபர் டு டூ மேக்ஸ் இன் த மார்னிங். சரியாப்பா? ஸோ எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுது. தென் மார்னிங்கிறப்போ டெய்லியும் காலையில் அப்படிங்கிறப்போ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமை தான் அது வந்து குறிக்கும். ஸோ தான் போடணும். தென் டு இண்டிகேட் கலர், ஷேப், சைஸ், இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. திஸ் ட்ரெஸ் கம்ஸ் இன் 3 sizes. தென் பாருங்கள் டு இண்டிகேட் த டிரெக்ஷன் அண்ட் பிளேஸ். ஐ எம் கோயிங் டு மை ஸ்கூல். நான் என்னோடய ஸ்கூலை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அந்த டைரக்ஷனை சொல்கிறது தென் indicate relationship. Do not respond to annoying persons. ஸோ indicate relationship. annoying personsக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. தென் ரெஃபர் டு எ பீரியட் ஆஃப் டைம். அப்படின்னா ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன், அதை தான் வந்து பீரியட் ஆஃப் டைம். ஐ எம் ஹியர் ஃப்ரம் 10 to 6. இப்போ நம்ம டாக்டர்வெல்லாம் பார்ப்போம்ல, என்ன பார்ப்போம்? 9 to 1 அந்த மாதிரி டைமிங் கொடுப்பாங்கள்ல, அங்கே வந்து 2 போடணும். தென் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணும்? ஆஃப் டு இண்டிகேட் ரிலேட்டிங் டு, பிலாங்கிங் டு, இது இவர்களுடையது அப்படிங்கிறப்போ என்ன போடணும்? ஆஃப் போடுறோம். ஐ ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் பீயிங் ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஆஃப் பாருங்கள் டு இண்டிகேட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இவங்களுடையது, இது ஒரு சான்றாட்டம். திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் மை லாஸ்ட் பர்த்டே. இது என்னுடைய கடைசி பர்த்டேயோடைய பிக்சர். கடைசினா லாஸ்ட் இயர் அப்படின்னு அர்த்தம். தென் ஆஃப் டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆர் அன் அமௌண்ட். அ குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை குறிக்கிறப்போ நம்ம அங்கே ஆஃப் போடுறோம். தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ரீகால் பண்ணுறது தான். ரீகால்னால் இவ்வளோ நேரம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு 4-5 கொஷினை வச்சு நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்னென்னு பார்க்குறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். Teacher write the sentence on the board and recall the above mentioned points, filling the blanks with appropriate prepositions. ஸோ இங்கே இருக்க ஆன்சர்ஸ் வந்து இங்கே ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும். ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம எழுதிட்டோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன் அது வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். பாருங்கள், we use dash for period of time. பீரியட் ஆஃப் டைம்னா குறிப்பிட்ட காலம். மந்த் மாத கணக்கு, வருஷ கணக்கு இயர். சீசன்ஸ் அப்படின்னா 4 months. டிகேட்ஸ் அப்படின்னா 10 வருஷம். அதுதான் வந்து டிகேட்னு சொல்லுவோம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். மேலேங்கூட பார்த்தோம் இன்ல தான் இந்த மார்னிங் பார்த்தோம். சரியா? ஸோ அங்கே என்ன போகணும்? இன். நெக்ஸ்ட்டு வி யூஸ் டேஷ் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். ஃபெஸ்டிவல், நைட்டு. ஃபார் ஆ பீரியட் ஆஃப் டைம். பீரியட் ஆஃப் டைம்னா ஒரு சிங்கிள் பீரியட் ஆஃப் டைம். அப்போது என்ன சொல்லணும்? அட், ஒரு குறிப்பிட்ட டைம். பாருங்கள், நைட், at night. சரியா? நெக்ஸ்ட்டு we use dash for days and date. days and dateக்கு நம்ம என்ன பார்த்தோம்? on பார்த்தோம். we use dash for reference, belonging, specific number, என்னது? of. then student activityல individual activity பாருங்கள். teacher tell the students to listen and draw the pictures according to the instruction. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் வரையணும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்க. தேர் இஸ் அ ஹவுஸ் இன் த சென்டர் ஆஃப் த பேஜ். ஒரு பேஜோட சென்டரில் ஒரு ஹவுஸ் போடுறீங்க. இட் ஹேஸ் அ டோர் அண்ட் 2 windows. ஒரு கதவு, 2 windows. அ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த ரூஃப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ரூஃப்னா மேற்கூரை மேலே ஒரு பறவை உட்காந்துருக்கு. அ கேட் இஸ் ஸ்லீப்பிங் அவுட் சைட் த ஹவுஸ். ஹவுஸுக்கு வெளியில் என்ன உட்காந்துட்ருக்கு? கேட் இஸ் ஸ்லீப்பிங். there is a tree on the left side. left sideல ஒரு tree and another one on the right side. இன்னொன்று right side. there are flower pots in front of the house. வீட்டுக்கு முன்னால் flower pots. after that the teacher draws the same picture according to above mentioned instruction on the board.
The teacher describes the position of the noun in the picture and explain the concept of preposition. இப்போ பாருங்கள், house is in the center of the page. ஸோ அதுவும் ஒரு place சொல்கிறது center of the place. Next, in the center. Okay. Then it has door and 2 windows. A bird is sitting on the roof. எங்க on roofக்கு மேலே. Cat is sleeping outside the house. Outside. There is a tree on the left. On. Another tree on the right. On. There are flower pots in front of. In front of is a preposition. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போஷன்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். அது போக ஒரு பேப்பரில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிக்சரை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக அந்த சென்டென்சஸை எழுதி அதில் ப்ரிப்போஷன்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஓகே. தென் பியர் ஆக்டிவிட்டி பாருங்கள். டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் அ பேர் அண்ட் டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து பியர் ஆக்டிவிட்டின்னா உங்களோட குரூப் ஆக்டிவிட்டி. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு கூட நின்று, நீங்கள் பேரானா 2 பேர், பியர்னா உங்க கூட சகத்தோழி, சரியாப்பா, நின்று த அதர் ஸ்டூடெண்ட் மூவ் தேர் பாடிஸ் அக்கார்டிங்லி. ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஒருத்தங்க அதை ஃபாலோ பண்ணுறது. ஷோல்டர் மூவிங் தெம் அப் அண்ட் டவுன், ஃபீட், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் சொல்கிறாங்க. எப்படி அவங்க வந்து அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அப் டவுன், ஃபார்வர்ட் பேக்வேர்ட், லெஃப்ட் ரைட், இன் அவுட், இது எல்லாமே ப்ரிப்போஷன்ஸில் வரக்கூடியது. ஸோ அதுக்கு ஒரு பியர் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் ஆக்டிவிட்டி. குரூப் ஆக்டிவிட்டியில் டீச்சர் வந்து கிளாஸை வந்து குரூப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை வச்சு அதோடைய பொசிஷன்ஸை வச்சு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. சரியாப்பா? சரி, இப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டஸ்டர் எங்கே வைப்போம், போர்டு கிட்ட வைப்போம். போர்டு கிட்ட ஏதாவது ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே வைப்போம். டேபிளில் என்ன வைப்போம், புக்ஸ் வைப்போம். ஷெல்ஃபில் என்ன வைப்போம், காம்போசிஷன் நோட் வைப்போம், ஃபைல் வைப்போம். இந்த மாதிரிலாம் வைப்போமா? டஸ்ட்பின்னை கார்னரில் வைப்போம். ஃப்ரண்ட்டில் மேட் இருக்கும். இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். யூ கேன் ட்ரை அட்லீஸ்ட் டு ரைட் 2 sentences. ஓகே. தென் இன் எங்கெங்கெல்லாம் வரும், ஆன் எங்கெங்கெல்லாம் வரும், அட் எங்கெல்லாம், நோ ப்ரிப்போஷன் எது எது அப்படிங்கிறத டேபிளில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then third one, evaluation worksheet. Put each preposition in correct column. Teacher asks the student to draw their school and write a few sentences which contains prepositions. So உங்களுடைய ஸ்கூலை பற்றி நீங்கள் வரையணும், தென் அதை பற்றி எழுதணும். எழுதுறச்ச ப்ரிப்போஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மை ஸ்கூல் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்கூல் இன் அவர் டவுன். இன் போட்டிருக்கேன். ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அட் மை ஸ்கூல். அது போக நீங்கள் நிறைய எழுதலாம், நிறைய சென்டென்சஸ் நீங்கள் டெவலப் பண்ணலாம். I hope you understand this video. Thanks for watching this video.